திலகா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் லீஃப் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து 8 லீவ்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒவ்வொன்றுலேயும் வந்து ஒவ்வொரு லீஃப்லேயும் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு லீஃப் ஸ்டிச்சில் வந்து பட்டன் ஹோல் லீஃப் ஸ்டிச் தான் போட போகிறோம். இப்போ வந்து நான் வந்து 8 லீவ்ஸில் வந்து செயின் போட்டேன். செயின் போட்டுட்டு இப்போ வந்து அதில் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒவ்வொரு லீஃப்லேயும் வந்து ஒவ்வொரு டிசைன் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து சென்டரில் வந்து லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதிலேருந்து நடுவிலேருந்து வந்து எடுத்து லாங் செயின் ரிவர்ஸில் கொண்டு வந்து லாக் போட்டுட்டு அப்புறம் வந்து திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். வந்து பட்டன் ஹோல் தான் லீட் ஸ்டிச்சில் வந்து இப்போ போடுறோம். பாருங்கள், நான் வந்து பட்டன் ஹோல் வந்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு லீஃபில் வந்து லாங் அண்ட் ஷார்ட் போட போகிறோம். அது எப்படின்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ வந்து அங்கே சென்டர்லேருந்து எடுத்து ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக், திருப்பி ரிவர்ஸில் கொண்டு வந்து ஒரு லாங் செயின், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக். இப்போ வந்து இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து லாங் செயின், ஒரு குட்டி லாக், திருப்பி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக். இப்போ இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் சைடுக்கு போகணும். இது வந்து லாங் அண்ட் ஷார்ட் லீட் ஸ்டிச். ஃபஸ்ட்டு போட்டது வந்து பட்டன் ஹோல் லீட் ஸ்டிச். இப்போ வந்து ஒரு சைடு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சைடுக்கு போகணும். இதே தான் வந்து இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு போடணும். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் வந்து லாங் அண்ட் ஷார்ட் லீவ் ஸ்டிச் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எம்போஸ்டு லாங் அண்ட் ஷார்ட் தான் போட போகிறோம். நான் வந்து ஜர்தோசி வச்சு தான் எம்போஸ்டு லாங் அண்ட் ஷார்ட் போட போகிறேன். இந்த ஜர்தோசி வந்து மோட்டா ஜர்தோசி. இதை வந்து நல்லா வந்து இது மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்படி பிடிச்சி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஜர்தோசி கட் பண்ணும் போது வந்து ஷார்ப்பாக கட் பண்ணணும், இல்லை அது வந்து பிசுறு வராமல் வந்து கட் பண்ணணும். அப்போ தான் வந்து போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வந்து ஊசியில் போயிட்டு மாட்டாது. ஜர்தோசி போடுறதுக்கு வந்து 23 ஊசி வச்சு தான் போடணும். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஜர்தோசியை வந்து இது மாதிரி வந்து குத்தி குத்தி எடுத்துக்கணும். கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்புறம் வந்து ஜர்தோசி வந்து தைக்கணும். ஏன்னா வந்து அந்த லாங் அண்ட் ஷார்ட் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு. இப்போ வந்து நான் வந்து எம்போஸ்ட்க்கு வந்து ஜர்தோசி வந்து தைச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், இதே தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன போட்டோமோ அதே தான் வந்து ஜர்தோசிக்கு மேலே போடுறோம். இதனால வந்து இது எம்போஸ்டுன்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு சைடு முடிச்சிட்டேன். செகண்ட் சைடு வந்து இதுதான். எவ்வளோ எம்போஸ்டாக தூக்கிங்க தெரியுது பாருங்கள். ஜர்தோசி போட்டதுக்கப்புறம் ஜர்தோசிக்கு மேலே வந்து நம்ம வந்து லீஃப் ஸ்டிச் போடுறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த லீஃபை வந்து முடிச்சிட்டேன். எம்போஸ்டாக நல்லா தெரியுது பாருங்கள் தூக்கிக்கிட்டு. இப்போ வந்து இன்னொரு லீஃபில் வந்து செயின் ஸ்டிச் தான் போடுறோம். இது வந்து நெருக்கமாக வந்து போடணும். அப்போ தான் வந்து கேப் தெரியாது.
இதை வந்து யாருக்காவது வந்து லீட் ஸ்டிச்சில் வந்து அந்த பட்டன் ஹோல் லாங் அண்ட் ஷார்ட் தெரியலன்னா வந்து ஈஸியாக இதை போட்டுடலாம். செயின் ஸ்டிச்சும் போட்டு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும். லூஸாக போட்டோன்னா வந்து அழகாக தெரியும். அப்புறம் வந்து கேப் இல்லாமல் போட்டால் வந்து லீட் ஸ்டிச் வந்து நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், செயின் ஸ்டிச் முடிச்சிட்டேன். இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் சிம்பிளாகவும் இருக்குது பார்க்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து லாங் அண்ட் ஷார்ட் போட்டுட்டோம். இதுக்குள்ளார வந்து லாங் அண்ட் ஷார்ட் வந்து இன்னொரு கலரில் கொடுக்க போகிறோம். இந்த கேப்புக்குள்ளார வந்து நம்ம வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறோம் இன்னொரு கலரில். இப்போ வந்து அந்த கேப்லலாம் வந்து இந்த லாங் அண்ட் ஷார்ட் போட்ட கேப்லலாம் வந்து இந்த கேப்பில் வந்து பீட்ஸ் கொடுக்கலாம். இல்லை வந்து டியூப் பீட்ஸ், ஜர்தோசி வச்சு ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்கலாம். இந்த மாதிரி என்ன ஃபீலிங்ஸ் வேணாலும் அந்த கேப்பில் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து இப்போ நான் வந்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளீட் ஸ்டிச் பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளீட் ஸ்டிச்சில் வந்து பீட்ஸு, ஜர்தோசி, டியூப் பீட்ஸ் இந்த 3 வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.